உலகின் பெருங்கடல்களின் சராசரி வெப்பநிலை அண்மை காலமாக வேகமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. For the first time ever, global warming has exceeded 1.5 degrees Celsius for an entire year. அண்டார்டிகால 100 பில்லியன் டன் ஐஸ் ஒரு வருஷத்துக்கு கரைஞ்சிட்டு இருக்கு. கிரீன்லாண்டில் 720 மில்லியன் டன் ஐஸ் ஒரு நாளைக்கு கரைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் இப்போ உருவாகிறதுக்கு காரணம் நம்ம கார்பன் பேஸ்டு ஃபியூல்ஸை பயன்படுத்துறதுனால காற்றுல கார்பனோட அளவு அதிகரிச்சுது. இதன் காரணமாக பூமியும் வெப்பமடைய ஆரம்பிச்சிது. அதனால காலநிலை மாற்றங்களும் ஏற்பட்டுருக்கு. இது காரணம் நம்மளுடைய அதிகப்படியான எனர்ஜி தேவை தான். நம்மக்கிட்ட ரெனியூபிள் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு மற்ற எனர்ஜி சோர்ஸஸ் இருந்தாலுமே நம்மளுடைய பாதிக்கும் அதிகமான எனர்ஜி தேவையை பூர்த்தி பண்ணுறது எது அப்படின்னா கார்பன் பேஸ்டு எனர்ஜி சோர்ஸ். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க காலநிலை மாற்றங்களால நம்ம வேற ஒரு எனர்ஜி சோர்ஸுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வேற ஒரு கிளீனரான எனர்ஜி சோர்ஸ். நமக்கு இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்க எனர்ஜி சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி. இந்த ரெனியூபிள் எனர்ஜி எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுத்த முடியாது. இதனால ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் எனர்ஜி தேவையை பூர்த்தி பண்ண முடியும். இன்னொன்று நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு வர பயம் என்னன்னா நியூக்ளியர் பிளான்ட் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் நியூக்ளியர் பேஸ்லேருந்து வர ரேடியேஷன். நியூக்ளியர் பவர் பிளான்ட், கோல் பவர் பிளான்ட், இதில் எது சேஃபானது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் ரொம்ப சேஃபானது கோல் பவர் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எல்லா நாடுகளும் கோல் பவர் பிளான்ட்டை பயன்படுத்த காரணம் எலக்ட்ரிசிட்டியை காஸ்ட் எஃபெக்டிவாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னா 10 கோடியில் 1 அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நியூக்ளியர் வேஸ்ட்டுக்கு வரும். இந்த மெத்தடை 1960 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பின்னாட்களில் இப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சேஃப்டி இஷ்யூ மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால ரீசைக்கிளிங் மெத்தட்ஸை நிறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜப்பான், ஃப்ரான்ஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இதை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க முக்கியமான லேபரட்டரிஸ் எல்லாமே நியூக்ளியர் வேஸ்ட்டை எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சேஃபாகவும் பண்ணுறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆர்கான் லேபரட்டரிஸ். இவங்களுடைய பங்கு 1960s ரீசைக்கிளிங் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சதில் இவங்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போயும் இவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்க புது மெத்தட்ஸ் எப்படின்னா நியூக்ளியர் வேஸ்ட்டை ஒரு சால்ட்டு பாத்தில் டிசால்வ் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது நமக்கு தேவைப்படுற யூரோனியம், புளுட்டோனியம் மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது ரீசைக்கிள் பண்ணி எடுக்கப்பட்ட யூரோனியமும் புளுட்டோனியமும் ரீஃபேப்ரிகேட் பண்ணி திருப்பி நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு தடவை நம்ம பயன்படுத்துகிற நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து 96% யூரோனியம், புளுட்டோனியமை நம்மளால் ரீசைக்கிள் பண்ணி திருப்பி பயன்படுத்த முடியும். வெறும் 4% மட்டும்தான் கன்சிடரபிள் நியூக்ளியர் வேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட ரேடியேஷன் வெளிப்படுத்துகிற காலமும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த மெத்தட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் பெட்டர் அண்ட் சேஃப். வருங்காலங்களில் இதை எல்லா கண்ட்ரிஸும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அதுக்கான கட்டாயத்தில் இருக்கும். உலக நாடுகள் எல்லாமே கிளீனரான எனர்ஜி சோர்ஸுக்கு மாறும்போது அது மனித இனத்தோட ஒரு முக்கியமான அடுத்த கட்ட ஆரம்பமாக இருக்கும்.